அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செல்வ வளத்தை அள்ளித்தரும் வெள்ளிக்கிழமை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டை கூட்டி பெருக்கி கழுவி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அன்று மாலை நேரங்களில் மகாலட்சுமி நம் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமைகள் நாளில் அந்த பொன்னான நேரம் பூஜைக்கு உகந்ததாகும். அன்று நம்முடைய இல்ல கதவுகள் நிலைகள் ஆகியவற்றை துடைத்து சுத்தபத்தமாக சந்தனம் பொட்டிட்டு வாசலில் கோலமிட வேண்டும். வீட்டு பூஜை அறையில் லக்ஷ்மி தேவி, மீனாட்சி, காமாட்சி, புவனேஸ்வரி ஆகிய தெய்வங்களுக்கு அந்த படங்களை மலரிட்டு தூப தீபமேற்றி நெய் தீபம் பற்றி நெய்வேத்தியம் சிறப்பு நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். சிறிய குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் கொடுக்க வேண்டும். அன்றைய தினம் ஒரு வேளை மட்டும் உணவை உண்ட வேண்டும். நீங்கள் அம்பாளை பற்றிய கதைகளை படிக்க வேண்டும். தேவிக்கு விளக்கேற்றும் போது 5 வகை எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவது விசேஷமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தினங்களில் சுமங்கலி பெண்களுக்கு ஆடைகள் மற்றும் வளையல், குங்குமம் இதையெல்லாம் தாராளமாக தானமாக வழங்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகமாக பெருகும் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை வெள்ளை நிற ஆடை, மொச்சை, வெள்ளி தானம் செய்தாலும் சுக்கிரவார விரதம் இருப்பதாலும் சுக்கிர தோஷம் விலகும். சுக்கிரன் அவர் செல்வத்திற்கானவர். அவரை வழிபடுவதன் மூலம் சுக்கிரதோஷம் நீங்கி உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். சுக்கிர பாகிய வஸ்திரம், வைரக்கல், வெண்தாமரை மலர்களால் அலங்காரம் செய்து வழிபட்டாலும் சுக்கிர தோஷம் அகலும். வெள்ளிக்கிழமை விரத பூஜையால் கணவன் மனைக்கிடையே பாஸ்பர சுகமும் உறவு ஏற்படும். அம்பாளை வழிபட்டு விரதம் இருந்தால் சகல விதமான செல்வங்களும் உங்களுக்கு சோறும். சுக்கிரதோஷ வழிபாடால் நீங்கள் செல்வ வளம் எவ்வாறு அடையலாம் என்றால், ஜோதிட சாஸ்திரப்படி சுக்கிரன் ரிஷபம், துலாம் ராசிக்கு அதிபதியானவர். புதன், சனி, ராகு, கேது ஆகியோர் நண்பர்கள். சூரியனும் சந்திரனும் பகை ராசிகள். சுக்கிர திசை 20 ஆண்டுகள். சுக்கிரன் தன்னை வழிபடுவோருக்கு சுகம், அழகு, நாவண்ணம், நன்மதிப்பு, செல்வ வளம் போன்ற நற்பலன்களை அருள்வார். இல்லற சுகத்தை தருபவர் அவரே சுக்கிர பகவான். சுக்கிர திசை நடக்கும்போது தீய கோள்களின் பார்வைப்பட்டாலோ தீய சேர்க்கை ஏற்பட்டாலோ தீய பலன்களே உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். இதனையே சுக்கிரதோஷம் என்பர். தஞ்சாவூர் மாவட்டம் சூரியனார் கோவிலில் உள்ள சுக்கிரன் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சுக்கிரதோஷம் நீங்கி உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. எடுத்த காரியம் தடங்கள் இன்றி நிறைவேற வெற்றியடைய நீங்கள் விநாயகர் ஹோமம் செய்ய வேண்டும். அதை போலத்தான் வாழ்க்கையில் செல்வ வளம் நிறைய கடன் சுமை விட்டொழிந்து செல்வம் சேர மகாலட்சுமி ஹோமம் செய்வது சாலச் சிறந்ததாகும். லக்ஷ்மி தேவியின் பார்வை நம் மீது பட்டாலே போதும் அதிகப்படியான செல்வம் நிறைந்து வழியும். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முக்தான் நாராயணனின் அருள் கிடைத்துவிடும். அதுபோலதான் லக்ஷ்மி தேவியை வழிபட்டாலேயே நாராயணனின் பார்வையும் நம் மீது படும். மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பொருள் வளம், சீரான வாழ்க்கை, மகாலட்சுமி ஹோமம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கணவன் மனைவி இடையே பிரச்சனை சரியாகி சுபிட்சம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஹோமம் செய்ய மிகவும் நல்ல நாளாகும். மேலும் பௌர்ணமி என்றும் மகாலட்சுமி ஹோமம் செய்யலாம். மகாலட்சுமி ஹோமம் செய்து மகத்தான வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். இந்த மகாலட்சுமி தேவியை வெள்ளிக்கிழமையில் வணங்குவதன் மூலம் மிக சிறப்பாகும். விரதங்களில் தனி மனிதனின் உள்ளத்தை தூய்மையாக்கி வாழ்வை மேம்படுத்துகின்றன. தமக்கு வருகின்ற கஷ்டங்களை பொறுத்தல், பிறர் சீண்டினாலும் கோபம் கொள்ளாமல் இருத்தல், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமை என விரதத்தின் தன்மை குறித்து வேத நூல்கள் கூறி வலியுறுத்துகின்றன. ராமநவமி, வைகுண்ட ஏகாதசி, துர்காஷ்டமி, விஜயதசமி மற்றும் ஏகாதசி, தை அமாவாசை, கந்த சஷ்டி, நாக சதுர்த்தி, மகாலய அமாவாசை, ஆடிக்கிருத்திகை, பௌர்ணமி, மாசி மகம், பங்குனி உத்திரம், விளட்சி விரதம், கிருஷ்ண ஜெயந்தி, வைகாசி விசாகம், பரணி தீபம்,
கார்த்திகை தீபம் போன்ற நட்சத்திரங்களில் மிக முன்னிட்டு கொண்டாடப்படும். இவை வார விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அவற்றில் வெள்ளிக்கிழமை விரதம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்றது. எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் முருகனுக்குரிய விரத நாளாகும். எனினும் ஐப்பசி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை மகிமை வாய்ந்தவை என சைவ நூல்கள் கூறுகின்றன. வெள்ளிக்கிழமையில் ஆலய தரிசனம் செய்து கடவுள் சிந்தனையோடு இருந்தால் இந்த பிறவில் சகல விதமான செல்வங்களும் பெற்று முக்தி அடையலாம் என்பது நம்பிக்கையாகவே இருக்கின்றன. சுக்கிரனுக்குரியவை தானியம் மொச்சை, மலர் வெண்தாமரை, வஸ்திரம் வெள்ளை நிற ஆடை, நிவேதனம் வெண் அன்னம், சமித்து அத்தி, உலோகம் வெள்ளி, சுவை புளிப்பு, ரத்னம் வைரம். இவை சுக்கிரனுக்குரிய வழியாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.